ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் பவர் கட்டு. ஸோ அதனால் ஆகும்னு சொன்னாங்க. 9 மணிக்கு போகும். அதுக்குள்ளே அவசர அவசரமாக சமைக்கணுன்ட்டு இன்றைக்கிங்கிறது பார்த்து நான் அவரைக்காவை கட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி அவரைக்காய், கேரட், பீன்ஸ்லாம் எனக்கு ஏதோ பொரியல் பண்ணுறதா இருந்தால் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இந்த தடவை நேற்று நான் பண்ணலை. பார்த்தாக்கா இன்றைக்கிங்கிறது பவர் கட்டு வேறு ஆக போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக 9 மணிக்குள்ளே சமைச்சிட்டா தான் ஆச்சு. இந்த அவரைக்காய் மட்டும் பாருங்கள், பார்க்க மேலெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தாக்கா இது பாருங்கள் நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே அவ்வளோ பூச்சி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் நான் எப்பயுமே காய் கட் பண்ணுவேன். சில அப்படியே நம்ம கட் பண்ண பார்க்க நல்லா தானே இருக்குன்ட்டா கண்டிப்பாக அதிலெல்லாம் பூச்சி இருக்குங்க. நீங்களும் அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இது நம்ம அப்படியே அசால்ட்டாக பண்ணால் உடம்புக்குலாம் அவ்வளோ நல்லதில்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த அவரைக்காய், இந்த அவரைக்காவும் இந்த சின்ன அவரைக்காய், நாட்டு அவரைக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள், நான் எப்பயுமே அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சமைக்கணும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சிரமம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நான் அதை பண்ணாததுனால இவ்வளோ அவஸ்தையாக போயிடுச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது பண்ணிடலான்ட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவரைக்காய் பொரியலும் அதுக்கப்புறமா இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறேன். கருப்பு பீன்ஸு கூட்டு குழம்பு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால் நான் எப்பயுமே அந்த சின்ன வெங்காயத்தையும் நான் தோலெல்லாம் உரித்து கொஞ்சம் ஒரு 2, 3 நாளைக்கு வச்சுப்பேன். அதுவும் வாரத்துக்கு ஆகிற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி சமையல் வேலை ஒரு அவசரத்துக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி எல்லாம் பண்ணாதனால கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கூட்டும் நான் அவரையை வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அது கூட கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செய்ய வேண்டியது தான். 9 மணிக்குள்ளே எல்லாமே செஞ்சு அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்தாகணும். எனக்கு இந்த மாதிரி ஏதாவது அவசரம், பதட்டம், கரண்ட்டு போகும் ஏதோ சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப பதட்டமாயிடும். அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு சமைக்கவே வராது. அதெல்லாம் முன்னெல்லாம் நான் தண்டோடு போடுவேன் கத்திரிக்காயெலாம். இப்போலாம் ரொம்ப அந்த கத்திரிக்காயெலாம் கசக்குது. அதனால் நான் அந்த தண்டுலாம் எடுத்துக்கிட்டு தான் இப்போ போடுறது. முன்ன மாதிரிலாம் அந்த கத்திரிக்காயெலாம் இல்லை. ரொம்ப அது கசப்பு கொடுக்குது. நாங்கள் கூட்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தான் போடுவோம். ஓரளவுக்கு அதை பார்த்து போடணும். ரொம்ப முத்தலாக இருந்தால் அந்த தண்டு வந்து கசக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போடலாம். இது வந்து கருப்பு பீன்ஸு கூட்டு குழம்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி மட்டும் என்னால் கரெக்டாக எடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். கூடவே தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்புறமேட்டு உப்பு, நாம் கூட்டு பவுட்ருன்னு சொன்னேன்ல அது நாம் போட்டுவோம். அது நாங்கள் வீட்டிலே எப்பயுமே தயார் பண்ணுவோம். நான் அந்த ரெசிபி கூட எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் அது போடுறேன். அது போட்டால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டி கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த பொடி இல்லாமல் எங்கள் வீட்டில் யாருமே கூட்டு குழம்புமே எங்கள் ஏரியாவில் யாருமே வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த பவுட்ரு கண்டிப்பாக போடணும். ஸோ நான் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் லன்ச் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் மற்றதெல்லாம் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். பார்த்தாக்கா கரெக்டாக கரண்ட்டும் போயிடுச்சு. இப்போ எல்லாமே சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலை தான் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப கஷ்டம். சமைச்சிடலாம், அதெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறது தான் கஷ்டம். அதே மாதிரி துணி துவைச்சிடலாம், மடிச்சு கேட்கறது தான் கஷ்டம். எனக்கு எப்பயுமே அந்த இன்னொரு பாட்டு வேலை தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டுக்கு இல்லை, எல்லாமே எடுத்து வச்சுட்டு நல்லா கூட்டி இது பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. எண்ணெய் மாவு அரைக்கணும். இட்லிக்கெல்லாம் மாவு இது போட்டிருக்கேன். அதெல்லாம் ஊற வச்சுட்டு அதை அரைக்கணும். அதை ஈவினிங் கரண்ட்டு வந்த வாட்டி தான் பண்ணணும். அதுக்குள்ளே எல்லாம் ஊற வச்சுட்டாக்கா இன்றைக்கி ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த ஈவினிங் கரண்ட்டு வந்த வாட்டி அரிசியில் ஊற போட்டு வச்சுட்டாக்கா வந்த வாட்டி அரைச்சிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி இந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். இவ்வளோ இதனால் கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியா செஞ்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.